ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிநாட்டுக்கு வர்றோம் கஷ்டத்தை நம்பி வர்றோம். ஆனால் இங்கே வந்தால் நம்மளை அனுப்பிவிடுவாங்க. நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒரே ஒரு வேலை புள்ள பார்க்குற வேலைம்பாங்க. ஒரே ஒரு வேலை சமைக்கிற. ஆனால் அப்படியெல்லாம் நம்பி இங்கே வந்துடாதீங்க. அவலமும் போய் எல்லாத்துக்கும் ரெடியாகி வாங்க. எப்படின்னு கேட்டால், அவ்வளோ வேலையும் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலைக்கும் தயாராகி வாங்க. இங்கே நடக்கிறது ஒரே விஷயம், பாதுகாப்பு. வெளிநாட்டு பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், மற்றவங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் இங்கே 100க்கு 100 உண்மை. மற்றதெல்லாம் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய், அதெல்லாம் பொய். என்னத்தான் இருந்தாலும் எல்லா வேலைக்கும் தயாராகி வாருங்கள். அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆம்பளை ஆளுங்களும் வந்தாலும் சரி, பொம்பளை ஆளுங்களும் வந்தாலும் சரி, நிறையவே கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வெளிநாட்டு சல்லி வருது அப்படிலாம் பேசுவாங்க ஒரு சிலர். ஆனால் அந்த ஒரு மாதம் அந்த சம்பளத்தை வாங்குறதுக்காக நாங்கள் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கும் இந்த கடவுள் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே வேலை செய்கிற எல்லாமே அப்படித்தான். தூக்கம் இல்லை, டைமுக்கு சாப்பிட மாட்டோம், தூக்கம் ஒழுங்காக இருக்காது. இன்னொன்று என்னன்னு கேட்டோம்னா, விரும்பிய மாதிரி இருக்க இயலாது. பார்த்தீங்கன்னா, என்னைய பார்த்துருப்பீங்க, நான் காலையிலேருந்து யூனிஃபார்ம் போட்டுகிட்டு தான் இருப்பேன். அதுக்கு தான் இந்த ஊரில் யூனிஃபார்ம். இப்போ நான் போட்டிருக்கிறது கவுன் போட்டிருக்கேன். இந்த ரூமுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு உடுப்பு ஒன்று போடலாம், ஒரு ஆசைக்கு தலை சீவலாம். ஒரு 10 நிமிஷம் என்னவோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு உடுப்பு உடுத்துறதோ ஒரு தலை சீவுறதோ ஏதோ ஒன்று செய்யலாம். மற்றபடி இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டோன்னு வைங்களேன், நீங்கள் என்னை ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருப்பீங்க நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி. அதுதான் இங்கே உண்மையான நிலைமை. இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் தலையெல்லாம் மூடிக்கிட்டு இருப்பாங்க. நான் மூடுறதில்ல. ஏன்னு கேட்டால், எனக்கு அந்த சுதந்திரம் இந்த வீட்டில் கிடச்சிருக்கு, மூடுறதெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாமே சவுதியில் 100ல் 95% ஃபுல்லாக மூடிக்கிட்டு அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு 5% ஏமாறி காலையிலேருந்து மூடையெல்லாம் மாட்டாங்க. எல்லாம் என்ன சொல்கிறது, தலையை நல்லா தூக்கி கட்டிக்கிட்டு நல்லா அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அப்படித்தான் இருக்கணும். ஆனால் மற்றபடி என்னையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ரூமில் இருந்து கழிச்சிட்ருக்கேன். அதனால் ஒரு நிமிஷம் அந்த என்ன சொல்கிறது, உங்கள் கூடயெல்லாம் எங்கள்கிட்ட கஷ்டத்தையெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதில் தான் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட கழிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உடுப்பெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். மறந்துடுவோம், நம்மளே மறந்துடுவோம். நம்ம வெளிநாட்டில் தான் இருக்கோமா, இல்லாட்டி நம்ம ஸ்ரீலங்காவில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் அங்கே வந்தோடனே மாற்றிக்கிட்டு தலையெல்லாம் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரிலாம் சீக்கிட்டு இருக்கிறனால நமக்கு என்னையை பார்த்தோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னோட முகத்தில் ஒரு பிரகாசம். காலையிலேருந்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம போட்டு வெளிநாட்டு வாழ்க்கை. என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவாங்க, அது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் எங்கோட்டு வாழ்க்கை. சிறை கைதி, வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிற ஹவுஸ்மேட், பணிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னாவே சிறை கைதி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிற நாங்கள். அப்படித்தான் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையும் இங்கே போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ வீட்டில் பேசினாலும் வச்சாலும் இங்கே இப்போ பழகுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள மட்டும் யாருமே மறந்துடாதீங்க. அவங்க நம்மளுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, நானாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாமே தாயோட பிள்ளையா அப்படித்தான் பழகுவோம். என்னமோ அவங்க இருக்கிறனாலையோ என்னமோ தெரியாது, எனக்கெல்லாம் டைம் போகிறதே தெரியாது. கடவுளே நேராக வந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
இன்னொன்று என்னன்னு சொன்னோன்னா, வீட்டிலலாம் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி நம்மள என்ன செய்ய போகிறாங்க, சரி அப்படிம்பாங்க, அவ்வளோத்தான். அப்படியெல்லாம் இங்கே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. நாங்கள் எவ்வளவுமே கழிச்சிக்குவோம். எங்கள் வீட்டு விஷயம்லாம் சொல்லுவோம், அவங்க வீட்டு விஷயம்லாம் சொல்லுவாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்க நேரம், இந்த வெளிநாட்டில் வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறது, கவலை இருக்காது. நம்ம மறந்துடுவோம். என்னமோ நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படி சொல்லி நம்ம ஒரு இது ஒன்று வந்துடும். அதனால எங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை, கவலையெல்லாம் இல்லை. வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி காய்ச்சோம்னா நிறைய காய்ச்சிட்டு போகலாம். என்னடா ரொம்பவே காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி எல்லாம் நினைப்பீங்க. அதனால இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சளவு நம்ம வீட்டு சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்கள் வீட்டு ஆதரவு முழுசையும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, குட் நைட், பாய்.